இளமதி, ஆ நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. ரிஷி எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு எடுத்தா எரிஞ்செரிஞ்சு விழுவாம்மா. எத்தனையோ நல்ல வரனெல்லாம் வந்தது. அழகழகான பொண்ணுங்களை காமிச்சு கூட கல்யாணம் வேண்டவே வேண்டான்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தான். என்னமோ தெரியல, அவனுக்கு ஒன்ன பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சுமா. ஐயோ, ஏமா இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு? பாரு, இப்ப கூட பக்கத்துல நின்னு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் ராஸ்கல். இது எங்க நடக்காம போயிடுமோன்னு நான் மன வருத்தத்துல இருந்தம்மா. ஆனா கடவுளா பார்த்து உன் மனச மாத்தி நல்ல பதிலா சொல்ல வச்சுட்டாருமா. எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னே தெரியலமா. இளமதி, என்னம்மா பதிலே பேச மாட்டேங்கிற? ஒன்னும் இல்லம்மா, எனக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான். நானும் இத வேணான்னு தான் நினைச்சேன். ஆனா சில காரணங்களால இத ஒத்துக்கிட்டேன். உன் நம்பிக்கை வீண் போகாதுமா. எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ண கண் கலங்காம வச்சுக்கணும்னு தான் நானும் ரிஷியோட அப்பாவும் பேசிக்கிட்டே இருப்போம். இனிமே வாய் நிறைய என்ன அத்தைன்னு கூப்பிடு, அவரை மாமான்னு கூப்பிடு, சரியா? இளமதி, என்னம்மா? சரிங்க. ஏ, உடனே கூப்பிட வாய் வரல அப்படிதானே? பரவாயில்லம்மா, போக போக வந்துடும். யாருமா? இளமதிங்க. ஏய், குடு குடு, நான் பேசுறேன். இருங்க. பாத்தியா, உன் மாமா உன்கிட்ட பேசியே ஆகணும்னு தவியா தவிக்கிறாரு. இந்தாங்க, உங்க மருமக கிட்ட நீங்களே பேசுங்க. அம்மா இளமதி, உன் அத்தை எப்பவுமே அப்படித்தாம சொல்லுவா. அவ சொன்னா சொல்லிட்டு போறா. இனிமே நீ எங்க வீட்டு மருமக இல்லம்மா, எங்க மக. நான் உனக்கு அப்பா மாதிரி. நீ இனிமே என்ன அப்பானே கூப்பிடுமா. அம்மா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானும் அம்மாவும் நிம்மதியா தூங்க போறோம். எவ்வளவு நாளா ரிஷி விஷயம் இப்படி ஆயிடுச்சேன்னு நினைச்சு கவலைப்படாத நாளே இல்லம்மா. வீட்டுல ரிஷியும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தாமா. நீ எங்க வீட்டுல நிறைய சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டமா. நீ வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு சந்தோஷம்னா நீ இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு இப்பவே நான் நினைச்சு பாக்குறேன். அப்புறம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு பூ வைக்க வரோமா, அங்க வச்சு பாத்துக்கலாமா? என்னம்மா இளமதி, சரியா? சரிங்க சரிங்க. சரிம்மா, ஒரு நிமிஷம் இரு, நான் ரிஷி கிட்ட கொடுக்குறேன். இந்தாப்பா. இளமதி, இளமதி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் மாத்தி பேசிட்டாங்க. அது வந்து சார், அது இளமதி, நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சார்? ஐ லவ் யூ இளமதி. ஹலோ ஹலோ, என்ன சரியா கேட்கல? ஹலோ ஹலோ இளமதி, கேக்குதா? போன் ஆன்ல இருந்தா தான் நீ மறுபடியும் கால் பண்ணுவ. போனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறேன்.